ஹாய் ஹலோ கன்வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து எப்பரா இவங்க வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி வந்து சந்தோஷமாக வந்து இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யோசிச்சாலே. ஆனால் அந்த இடத்துல வந்து எப்படி தான் வந்து இவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவங்க வந்து ஹனிமூன் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக வந்து கோயிலில் வந்து தாலி கட்டிட்டாங்க, எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி அவங்கள வந்து சும்மாவே வந்து டென்ஷன் பண்ணி விடுறாங்க. என்னடா இது வந்து கூட பிறந்த தம்பி வந்து எப்படி போனால் என்ன, அவன் தான் வந்து நீ உங்களுடைய உரம் வேணாம் ஒட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உதறி தள்ளிட்டு வந்து போயாச்சு. திரும்பவும் வந்து அவனை வந்து பிடிச்சிக்கின்னு அப்படியே வந்து வம்புக்கு இழுத்துட்டு இருந்தா என்ன விஷயமா இருக்கும், இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து என்ன தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. உங்களுடைய ரேஞ்சுக்கு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து நீங்களும் அவங்கள வந்து பேசிக்கிறதே முதல்ல வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து எப்படி வந்து அவளை வந்து நீ வந்து ஒரு எதிரியாக வந்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ராஜேஸ்வரி. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து இதில் ஒரு மட்டமான ஆளா அப்படி தான் வந்து தெரிகிற வந்து தவிர மற்றபடி வந்து நீ வந்து ஒரு சூப்பரான வில்லி, உன்னுடைய தகுதிக்கேற்ற வந்து நீ வந்து ஆளை வந்து சூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, உன்னுடைய தகுதிக்கு மீறினதாக வந்து நீ வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீ எல்லாம் ஒரு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுலேயே. அதுக்கப்புறம் வந்து என்ன தான் விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயும் மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து கூட்டிக்கிட்டு எங்கேயோ வந்து வெளியே வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்து கிளம்பிட்டாங்க. ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கன்வே பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரிப்பாக தான் வந்து போயிருக்காங்க. அப்படி வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ரஞ்சிதாவுக்கு வந்து என்ன அப்படி கன்வே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஹனிமூன் வந்து போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜிமா நான் வந்து சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பண்ணதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்து அது வந்து போய் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்கிறதுக்கு வராங்க. அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது என்ன விஷயன்றதை வந்து தெளிவாக வந்து சொல்லு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து கேட்கவும், உடனே வந்து ஹனிமூன் வந்து போயிருக்காங்களா, யார் எங்கே வந்து போயிருக்காங்க, எப்படி வந்து போனாங்க, என்ன ஹனிமூன் வந்து போயிருக்காங்க, ஏன் உனக்கும் வந்து போகணுமா, என்னன்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், ஆமாம் எனக்கு வந்து போகணும், நீங்கள் வந்து இருக்கீங்களே, நீங்கள் வந்து சரியான சுத்தமான ஒரு டியூப் லைட்டு ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்லுவோம். என்ன விஷயம்னு வந்து தெளிவாக வந்து சொல்லு, உங்கள் தம்பி தான் வந்து ஹனிமூன் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னது என் தம்பி வந்து ஹனிமூன் வந்து போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் ஆஃபீஸ் ஃபைலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு வந்து அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு காஃபியோ ஏதோ ஒன்று குடிச்சிக்கிட்டு அப்படியே பிஸியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கிறாங்க. அது சொன்ன உடனே அந்த ஃபைலை வந்து அப்படியே தமான்னு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே வந்து ராஜேஸ்வரி வந்து கன்னத்திலே வந்து அரையலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எழுந்து அந்த ஃபைலை வந்து தூக்கி போட்டு அப்படி வந்து நின்றாங்க. அப்போ எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து அரையிறதுக்கு ரஞ்சிதா வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து வந்திருக்கணும், எல்லாம் நீங்கள் பண்ண விஷயத்தினால தான் வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து இப்படி பிரிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒன்றாகிட்டாங்க அப்படின்றத விஷயத்த எல்லாமே வந்து நேற்றே வந்து காஃபி பாரில் வந்து உட்காந்து பேசி எல்லாத்தையுமே வந்து சண்டே வந்து அங்கேயே வந்து போட்டு முடிஞ்சாச்சு. மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க இன்னும் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்களே தான் வந்து வழி பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. விஜய் மல்லியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவங்க நம்மளை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி எல்லாமே வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒன்று சேர்க்கறது தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கெட்டதாக பண்ணது வந்து நமக்கு வந்து நல்லதாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் மல்லியுமே வந்து நல்லா ஒரு பாசிட்டிவான வேர்டாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. இவங்கள வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ணவும் கண்டுக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களும் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி வந்து நல்லா இருந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பா சி யூ, டாடா.